ஹாய் ஹலோ வெல்லூருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் திருமலா திருப்பதி இன்ஃபோ பை கேஎச்எம் சேனலில் 2025 ஆண்டு திருமலையில் எந்த நாட்களில் பௌர்ணமி வருது, அந்த நாளில் கருட சேவா இருக்குமா இருக்காதா என்பதை பற்றி பார்க்கலாம். ஒவ்வொரு மாதமுமே திருமலையில் பௌர்ணமி திதி அன்று கருட சேவா இருக்கும். மாலை 7 மணி தொடங்கி 9 மணி சமயத்தில் கருட வாகனத்தில் உற்சவமூர்த்தியான மலையப்ப சுவாமி திருமலை கோவிலினுடைய மாட வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு தரிசனம் கொடுப்பார். பௌர்ணமி கருட சேவா பார்க்கறதுக்கென்றே லட்சக்கணக்கான பக்தர்கள் அன்றைய நாள் திருமலையில் கூடுவாங்க. நம்முடைய பஞ்சாங்கமும் தெலுங்கு பஞ்சாங்கமும் வெவ்வேறு என்பதனால பௌர்ணமி திதி நமக்கும் அவங்களுக்கும் கொஞ்சம் ஒரு நாள் முன்ன பின்ன இருக்கும். அதனால் 2025 ஆண்டு திருமலையில் எந்தெந்த நாட்களில் பௌர்ணமி திதி வருது என்பதை பற்றி இப்போ பார்க்கலாம். 2025 ஆண்டு ஜனவரி மாதம் 13ஆம் தேதி திருமலையில் பௌர்ணமி. அன்றைய நாள் அத்தியாயனோத்சவம் நடக்கக்கூடிய காரணத்தினால கருட சேவா இருக்காது. பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி பௌர்ணமி அன்று கருட சேவா இருக்கும். அன்றைய நாள் ராமகிருஷ்ண தீர்த்த முக்கோட்டியும் அமையுது. மார்ச் மாதம் 14ஆம் தேதி பௌர்ணமி அன்றைய நாள் கருட சேவா இருக்கும். அன்றைய நாள் குமாரதாரா தீர்த்த முக்கோட்டியும் அமையுது. ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி பௌர்ணமி அன்றைய நாள் வசந்தோத்சவத்தினுடைய கடைசி நாள் என்பதனால கருட சேவா இருக்காது. அது கூடவே அன்றைய நாள் தும்புரு தீர்த்த முக்கோட்டி விழாவும் அமையுது. மே 12ஆம் தேதி பௌர்ணமி அன்று கருட சேவா இருக்கும். ஜூன் 11ஆம் தேதி பௌர்ணமி ஜேஷ்டாபிஷேகத்தினுடைய கடைசி நாள். பௌர்ணமி திதி இருக்கக்கூடிய நேரத்தை பார்த்துட்டு ஜேஷ்டாபிஷேகத்தினுடைய மறுநாள் கூட கருட சேவா சில நாட்களில் டிடிடி கண்டக்ட் பண்ணுவாங்க. போன வருடம் அதே மாதிரி அமைஞ்சிச்சு. ஸோ இந்த வருடம் பௌர்ணமி திதி இருக்கக்கூடிய நேரத்தை பார்த்துட்டு ஜூன் மாதம் கருட சேவா இருக்குமா இல்லையா என்பது டிடிடி கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஜூலை மாதம் 10ஆம் தேதி பௌர்ணமி கருட சேவா இருக்கும். டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி பௌர்ணமி அன்றைய நாள் கார்த்திகை தீப உற்சவத்தை முன்னிட்டு கருட சேவா இருக்காது. ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி பௌர்ணமி அன்றைய நாள் கருட சேவா இருக்கும். செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி பௌர்ணமி அன்றும் கருட சேவா இருக்கும். அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி பௌர்ணமி அன்றும் கருட சேவா இருக்கும். நவம்பர் மாதம் 5ஆம் தேதி பௌர்ணமி கருட சேவா இருக்கும். 2025 ஆண்டு திருமலை பௌர்ணமி நாட்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். ஒவ்வொரு மாதமுமே கருட சேவா பற்றி பௌர்ணமிக்கு முதல் நாள் எந்த நேரத்தில் கருட சேவா நடக்கும் என்பதை பற்றியும், சப்போஸ் கருட சேவா கேன்சல் பண்ணுவதாக இருந்தால் 2 நாட்களுக்கு முன்னாடி அந்த மாதத்தில் டிடிடி இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. டிடிடியின் அஃபிஷியல் அப்டேட்டுக்கு பிறகு பௌர்ணமி கருட சேவா நாட்களுக்கு நம்முடைய தரிசன பயணத்தை நம்ம பிளான் பண்ணலாம். வானத்தில் பறக்கக்கூடிய கருடனை தரிசிப்பதும் கருட வாகனத்தில் பெருமாளை தரிசிப்பதும் நமக்கு பிறவி பயனை தரக்கூடியதுன்னு சொல்லுவாங்க. கருட பகவானை நம்ம பிரார்த்தனை செஞ்சோம்னா எதிரிகளினுடைய தொல்லை இருக்காது, நோய் நொடிகள் அண்டாது. குழந்தைகள் முக்கியமாக கருட பகவானை வழிபடும் போது அவங்களுக்கு நினைவாற்றல் அதிகரிக்கும், வாக்கு சாதுரியமும் கூடும்னு சொல்லுவாங்க. பௌர்ணமி நாட்களில் எந்த கோவிலில் நடக்கக்கூடிய கருட சேவையை நம்ம தரிசனம் பண்ணாலும் அதற்குரிய பலன் நமக்கு கிடைக்கும். குறிப்பாக திருமலையில் நடக்கக்கூடிய பௌர்ணமி கருட சேவையை பார்ப்பது ரொம்பவே விசேஷம்னு சொல்லுவாங்க. உங்களால் எப்போ முடியுதோ பௌர்ணமி அன்று திருமலைக்கு போய் கருட வாகனத்தில் பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. பௌர்ணமி நாட்களில் மாலை வேளையில் மாட வீதிகளில் வலம் வரக்கூடிய கருட வாகன சேவை பார்ப்பதற்கு தரிசன டிக்கெட் இருக்கணும் என்பது அவசியம் கிடையாது. மாட வீதிகளில் ஏதாவது ஒரு இடத்துல உட்கார்ந்து நம்ம கருட வாகன சேவை பார்த்துட்டு வரலாம். இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இதுவரை எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதில்லைன்னா மறக்காமல் இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.